ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு மட்டன் கோலா உருண்டை எப்படி நம்ம ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டிலே நம்ம பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு 5 டீஸ்பூனு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பொட்டுக்கடலையை அடிச்சிட்டு வந்துட்டோம். பொடி பொடி இந்த மாதிரி மாவு மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 10-15 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூனு கசகசா எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூனு சின்ன ஜீரகம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சின்ன துண்டு இஞ்சியில் ஒரு 2 துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது இங்கே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மட்டனை இந்த எண்ணெயில் நம்ம ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி இந்த எண்ணெயில் நம்ம எடுத்து போட்டு இந்த மாதிரி நல்லா இளக்கி கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இளக்கி கொடுக்கும்போது அந்த மட்டனில் இருக்க தண்ணி எல்லாம் இந்த மாதிரி வெளியே வரும். இந்த தண்ணி எல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகியது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா இளக்கி கொடுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு மிளகா பொடி போட்டுக்கோங்க. போட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுக்கலாம். நல்லா ட்ரை ஆகியது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு நம்ம இளக்கி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இளக்கி கொடுத்ததுக்கப்புறமா அதை ஃபஸ்ட் சூடார வச்சுக்கலாம். சூடாறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் போட்டு நம்ம இதை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம் பாருங்கள், இஞ்சி, சின்ன வெங்காயம் எல்லாம், பச்சை மிளகாய் அதையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, கசகசா எல்லாம் போட்டு இது பண்ணால் அதையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஹோட்டலில் நம்ம இது பண்ணி வாங்காமல் நம்ம வீட்டிலே அழகாக சூப்பராக நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒன்று இது நான் சின்ன பாத்திரம் ஆனாலும் ஒன்று நான் எடுத்து போட்டு இது பண்ணிடுறேன். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் 2-3 போட்டுக்கோங்க. ஒன்று ஒட்டாத மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் இப்போ வந்துச்சு. அடுத்த பக்கத்தை நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துட்டு நம்ம இன்னொன்று போட்டுக்கலாம்.
எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நமக்கு சூப்பரான ஒரு மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடிய ஒவ்வொரு லைக்கும்